வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த இந்த வீடியோ வந்து ரிவைஸ் ரிவ்யூ ஃபார் சிஏ இன்டர் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேப்பர் 19th ஜனவரி அன்னைக்கு ஆல்ரெடி ஒரு 5:30க்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆடிட்டிங் பேப்பர் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலி நான் ஈஸின்னு சொல்லிட்டேன். பிகாஸ் அந்த வீடியோ நான் பேசும்போது நான் 7 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியிருந்தேன். ஆக்சுவலி ஜென்ரலாக நான் வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். பட் குரூப் 2 வந்து நம்ம அகாடமிலேயே ரொம்ப கம்மியான பேர் தான் எழுதுறாங்க. 18 பேரோ 16 பேர் தான் எழுதுறாங்க. ஸோ 7 ஸ்டூடெண்ட்டை சொல்லியிருந்தேன். அதில் ஒரே ஒரு பையன் தான், ஹேமந்த் மட்டும் தான் கஷ்டம்னு சொன்னான். 7 பேருமே ஆக்சுவலி ஈஸின்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி, நான் 2 பேர்ட்டையுமே பேசுவேன். எல்லாருமே வந்து சார் 60+ வந்துடும் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து சார் எனக்கு எம்சிக்யூ ரொம்ப டைம் ஆச்சு, பட் டிஸ்கிரிப்டிவ் எனக்கு பெரிய பிரச்சனையா இல்லைன்றாங்க. சில பேர் எனக்கு எம்சிக்யூ ஈஸியாக தான் சார் இருந்துச்சு, டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு 2 கொஸ்டின் பேங்க் ஆடிட் கொஸ்டினாக கொஞ்சம் டஃபாக இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஒரு 15 மார்க்குன்றது எப்பயுமே சிஏ சிலபஸில் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் அவங்க ரிவ்யூவே ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல கமெண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசுவோன்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பசங்ககிட்டையும் பேசிட்டேன். 3 பேர் கால் எடுக்கல, பட் ஆல்மோஸ்ட் எல்லா பசங்ககிட்டையுமே நான் பேசிட்டேன். எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, சார் ஐசிஏ புக்கை ஃபுல்லாக படிச்சிருக்கணும், ஐசிஏ புக்கை லைன் பை லைன் படிச்சிருக்கணும், ப்ளஸ் நம்ம வச்ச மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும். 1 செகண்ட், அந்த மிஸ் பண்ண ஃபோன் பண்ணுறோம். சொன்னா எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு? எக்ஸாம் எப்படி எக்ஸாம் இருக்குண்ணா? சரி டன். எம்சிக்கு கஷ்டமா இருந்தா டிஸ்கிரிப்டிவ் கஷ்டமா இருந்தா? புரியல. இல்லை இல்லை, நான் இதில் தான் கேட்குறேன், ஆடிட்டிங்கில் தான் கேட்குறேன். சரி, ஓவராலா? சரி ஓகே டன், பாய். ஸோ செம்ம மிக்ஸ்டு ரிவ்யூவாக இருக்குது. சில பேர் எம்சிக்யூ டஃப்பு, சில பேர் டிஸ்கிரிப்டிவ் டஃப்பு. இதில் யார் ஈஸின்னு சொன்னான்னு நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. யார் யாருக்கெல்லாம் நான் கிளாஸை இந்த அட்டெம்ப்ட் எடுத்து அவங்க இந்த அட்டெம்ப்ட் எக்ஸாம் எழுதினாங்களோ இவங்கெல்லாம் ஈஸின்றாங்க. அதாவது ஜான் 25க்காக கிளாஸில் உட்காந்துருப்பாங்கல்ல, மே ஜூன் மாதம், இவங்க எல்லாரும் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே ஈஸின்ற ரிவ்யூ மாதிரி வருது. யார் யாரெல்லாம் ரிப்பீட்டராக இருக்காங்களோ, முன்னாடி எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ரிப்பீட் பண்ணுறாங்களோ அந்த ரிவ்யூஸ்லாம் டஃப்னு வருது. ஏன்னா ஹேமந்த் சுப்ரமணியம் ரிப்பீட்டர், அவன் டஃப்னு சொல்லியிருக்கான். ஸ்ரீஸ்வர்ணா டஃப்னு சொல்லியிருக்கான். மயில் சரவணன் டஃப்னு சொல்கிறான். இவங்கெல்லாம் வந்து ரிப்பீட்டர்ஸு. அதாவது முன்னாடி எக்ஸாம் மே 24 ஆர் அதுக்கு முன்னாடி அவங்க படிச்சிருப்பாங்க, இப்போ அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் டஃப்னு சொல்கிறாங்க. இதே குரு பிரசாத், தன்யா, நிதின், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜயன் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது சார், மாடரேட்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரிப்பீட்டரில் சவிஷ்ணியும் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் சொன்னான். ஸோ ரிப்பீட்டர்ஸ்க்கு எல்லாருமே இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் தோணுது, ஆனால் ஃப்ரெஷ் எழுதினவங்களுக்காக ஈஸியாக தோணுது. ஸோ அந்த ரிவ்யூவை நீங்கள் பார்க்காதீங்க, ஆர் அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவாக இப்போ பேசுகிறவங்கள்ட்ட பேசினதுலேருந்து நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ யார் யாரெல்லாம் ஐசிஏ புக்கை லைன் பை லைன் படிச்சிருந்தாங்களோ, ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் வரலனா கூட இதுதான் அவன் கேட்க வரான் அப்படின்றது தெரிஞ்ச பசங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கு. பட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்கும் ஈஸி இல்லை அப்படின்றது தான் என்னோட புது ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூவை நீங்கள் யோசிங்க. தயவு செய்து கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க. See, I will tell you, I will read every comment. Almost every comment I will read. அது நீங்கள் சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு, சரியா? அதனால எஸ், சில பேருக்கு ஐயோ என்னையா நீ ரிவ்யூ சொல்கிறன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் திருப்பி ஒரு ரிவ்யூ போடுறேன். I have read all your comments. I don't delete comment actually, unless otherwise it is like அசிமா திட்டுற வரைக்கும். கிரிட்டிசைஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் புரிஞ்சுப்பேன். அதனால தான் நான் இப்போ இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ என்னோட இப்போ புது ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, திஸ் பேப்பர் இஸ் நாட் ஈஸி. அட் த சேம் டைம் திஸ் பேப்பர் இஸ் ஹார்ட் ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈஸி ஃபார் சம் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் சொல்லணும்ல, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஈஸியாகவும் இருந்திருக்குது. ஸோ இது பொதுவாக இதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேப்பர் டஃப்னு சில பேர் சொல்கிறதும் கரெக்ட் தான், அது டஃப்பாக தான் இருந்திருக்குது அவங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோட புது ரிவ்யூ. அதனால நான் வந்து ஈஸியும் சொல்லல, ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு மாடரேட்டாக ஃபீல் ஆயிருக்குது. யார் யாரெல்லாம் ஐசிஏ புக்கை தரவாக படிச்சிருக்காங்களோ, 4 தடவை அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு இது கொஞ்சம் மாடரேட்டாக ஃபீல் ஆயிருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு இது டஃப்பாக ஃபீல் ஆயிருக்குது, சரியா? ஸோ திஸ் இஸ் த கன்க்ளூஷன். அண்ட் சாரி ஃபார் த ப்ரீவியஸ் வீடியோ இஃப் ஐ ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். லைக் நோ, கண்டிப்பாக அது சாரி. பிகாஸ் சி அது இனிஷியலாக கேட்ட பசங்களை வச்சு போட்டுட்டேன். இனிமேல்
அது எப்படி பிலீவ் பண்ணி டஃப்னு சொன்னாலாவது நான் நிறைய பேர்ட்ட பேசுவேன். ஈஸின்னு எல்லாருமே சொன்னதுக்கப்புறம் ஈஸினா லைக் 85 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம், 90 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அது சிஏக்கு அந்த அளவுக்கு இருந்தாலே அது ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ சாரி, பாய்.